தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நாம் எல்லா பேருமே வாழ்க்கையில் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஏற்றத்தாழ்வு. அது ஜாதி ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, நிற ரீதியாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லா பேருமே அந்த ஏற்றத்தாழ்வை சந்திச்சிருப்போம். தேவனுடைய பார்வையில் மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா சாதாரண மண்ணிலான பொம்மைகள். இதுக்குள்ளே ஜீவாத்மா இருக்குது. அந்த ஜீவாத்மா அந்த சரீரத்திலேருந்து வெளியேறிடுச்சுன்னா அந்த சரீரம் தன் இயல்பான மண்ணை நோக்கி போயிடும். இதுதான் வசனம் சொல்லுது. அதியாகமம் 3:19 நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்ற வசனம் சொல்லுது. மனிதன் எதனால் படைக்கப்பட்டான்? மண்ணினால் படைக்கப்பட்டான். அதனால் மறுபடியும் மண்ணுக்குள்ளே போயிடுவான். இதில் எந்த மண் உயர்ந்த மண், எந்த மண் தாழ்ந்த மண்ணுன்றது நம்ம அறிவு கேட்டுனவரால் சிந்திச்சுக்க வேண்டியதான். சரியா? அப்படி நமக்குள்ளே யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா யோவான் 8:23-24 நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இதில் தெளிவாக சொல்கிறாங்க யார் உயர்ந்தவங்க அப்படின்னா அவரை ஏற்றுக்கொண்டு அவரின் வழியில் நடந்து தேவனுடைய பிள்ளையானால் அவர்கள் மரணத்திலிருந்து விடுபட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வார்கள். இவர்கள் உயர்ந்தவர்கள். அவரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அவங்க பாவத்தில் சாவாங்க, மரணம் அடைந்து மண்ணோடு மண்ணாக போவார்கள். இவர்கள் தாழ்ந்தவர்கள். இதுதான் கிறிஸ்துவின் பார்வையில் தேவனுடைய பிள்ளையானால் சாதாரண மனிதன் உயர்ந்தவனாகிறான். தேவனுடைய பிள்ளை ஆகாத பட்சத்தில் அதே மனிதன் தாழ்ந்தவனாகிறான்.